ஹாய் வணக்கம், நான் உங்க தியா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். இவருடைய ஒரு பார்வை, ஒரு வசனமே போதும் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு. சிரிப்புக்கு சரித்திரம் படித்தவர், வசனங்களுக்கு வழிகாட்டியவர், தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் நம்மளுடைய வைகை புயல் வடிவேல் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததும், இன்டர்வியூ பண்றதும். பட் அதுக்கு மேல ரொம்ப இமோஷனலா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சார். ஏன் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே உங்களை கடந்து போகவே போகாது. ஏன்னு கேளுங்க. ஏன் அப்படின்னா, ஏதாவது ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களோட காமெடி சீன்ஸ் பார்ப்பேன். மனசு அப்படியே கொஞ்சம் எதமாக வந்துட்டு இருக்கும். ஃபோன் எடுத்து யாருக்கூடயாவது சேட் பண்ணாலும் நாங்கள் யூஸ் பண்ணுற ஜிஃபோ ஸ்டிக்கரும் உங்களோடது தான். எந்த மீம்ஸ்னாலும் அதுலேயும் நீங்கள் இருப்பீங்க. யாருக்கிட்ட ஃபோன் பேசினாலும் டைலாகும் உங்களோட தான் சார் வருது. ஸோ எங்களோட ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எங்கள் கூட எப்போவுமே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணமும் நீங்கள் தான் சார். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆமாம்ல, பாருங்க, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ டியா. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மாரிசன் படத்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்ககிட்ட பேச போகிறோம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் வந்து பார்த்தேன். இது வரைக்குமே வடிவேல் சாரை பார்க்காத ஒரு சாயலில் வந்துட்டு நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ரொம்ப சீரியஸான, ரொம்ப இன்டென்ஸான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இப்போதான் சார் உங்களோட பவர்ஃபுல் ஐஸ் வந்துட்டு தெரியுது. அதாவது நான் எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி, திவ்யா சொன்ன மாதிரி, நிறைய காமெடி படம், காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்தினேன். நகைச்சுவையில் போவேன், எல்லாம் பண்ணுவேன். சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும், சில கதைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க, அது ஒரு மாதிரியான ரெட்ஜைனில் பண்ணப்படாது. இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார். இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு. அவர் திரும்பி இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள், இன்னொக்க சொல்லுங்கன்னா அந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியல. திருப்பி இன்னும் அந்த சீனை சொல்லுங்கள், அடுத்து இன்னும் அந்த முதல்ல ஒரு சீன் சொல்லுங்கள், அப்படியே ஒவ்வொரு சீனை திரும்ப அவர்கிட்ட கேட்டு உள் வாங்குறேன். வாங்கினா அவர் எங்கிட்ட போகிறாரு, அப்படி போகிறாரு. இந்த சடை பண்ணும்ல பெண்களுக்கு, இப்போ அந்த 3 சடை பின்னால் போடுற மாதிரி பல சடை போடுற மாதிரி, இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சடை போட்டிருப்போம்ல, அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை. ஆனால் கதை பார்த்தீங்கன்னா கேட்க அந்த கதையே வேற மாதிரி இருக்கு. வித்தியாசமான கதையாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசனைட்டே இருக்கேன். அப்போ திரும்ப ஒரு 1 ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அவர் கிருஷ்ணமூர்த்தி சார்ட்ட கேட்குறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்காது சார், யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். சௌத்ரி சார் சூப்பர் கூட்லேருந்து பண்ணுறாங்க சார். அவருடைய கோபுருஷர் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க. சரி அப்படிங்கும்போது அப்போ அந்த கதையை இந்த கதைக்கு நான் பேசியிருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார். இல்லை சார், கொஞ்சம் 2-3 நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு. அது நான் என்னே சொல்லிட்டீங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினேன். கதை எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ 2 நாள் சேர்ந்து திருப்பி மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பகவத் சார் பண்ணுறாரு சார் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமாகிடுச்சு. அவரும் இப்போ தான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு, அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு, அவரா சூப்பராக இருக்குங்க. அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குறது அவனுக்குள்ள நானும் கிருஷ்ணன் சார் ஓட்டி பார்த்தோம். ரொம்ப திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வர்றாரு. சார் இதில் வந்து டேரக்டர் என் ஃப்ரெண்டு அப்படின்னா, அங்கே அருமையான அற்புதமான மனிதர் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர், சுதீஷ் சங்கர். அவர் வந்து பார்த்தா அவர் தெய்வ பக்தி. அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார். ஆமாம், எங்கே ஆளை காணான்னு நம்ம யூரிங்கின்னு போகிறதுக்குள்ள அவர் மலையை சுற்றி இருந்துருவார். அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர். அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்டர் மாதிரி அவர் பேசிட்டாங்க. சரி, உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுத் சார் சொன்னாராம், வடிவேல் சார் தான் நல்லாயிருக்கும்,
அப்படின்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஆமா சார். அவர் கூட ஒரு இன்டர்வியூ இருந்தது. நீங்கள் நான் தான் வந்து இன்டர்வியூ பண்ணேன் ஃபஹத் சாரை. ஸோ கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் டீமோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு வடிவேல் சார் மாதிரி ஒருத்தர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் சாரே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அப்புறம் மலையாளத்தில் பண்ண வேண்டிய படம் இது தமிழில் வடிவேல் சாருக்காகவே பண்ணணும் அப்படிங்கிற வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்குது. என்னென்னா, எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிகரோ அதில் அவர் எனக்கு பெரிய ரசிகர். அவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவேல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார். அப்பாவும் நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படின்னாரு. அப்படியே சார் நான் சின்ன பிள்ளைலேருந்து 12வது படிக்கிலேருந்து உங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார். இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவருக்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அறியேன். அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஹீரோ அவர் தான். இல்லை, இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், யார் சார் இந்த படத்தில் ஹீரோ? ஏன்னா 2 பேருமே ட்ரெய்லரை பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்க கேரக்டர். எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், யார் சார் இதில் ஹீரோ, நீங்களா இல்லை வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லவே இல்லைங்க 100% வடிவேல் சார் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் என்னன்னா வந்து ஃபஹத் சார் ஹீரோ அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் ஒரு கை இந்த கை 2 கை சேர்ந்த தட்டில் தானே சத்தம் கேட்கும். கரெக்ட். அது மாதிரி அவரு நான் சேர்ந்து 2 கைகள் இந்த படத்துக்கு இணைந்த கைகள். இந்த மாதிரி அவர் கூட நடித்தது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, என்னைய பெருசாக சொல்கிறாரு. எப்படியோ இந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை தான் அந்த படத்தில் கண்கள். அது அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார். ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், அது நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால் நான் சொல்லிட்டேனோ? பரவாயில்ல, சொல்லுங்க சார். யுவன் சார் வந்து அந்த படத்தில் அப்படியே தள்ளி இருக்கார். பிரமாமாக அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதை விட இன்னொரு ஒரு பெரிய எல்லா டெக்னிக்ஸுமே சூப்பராக இல்லை. நான் கேமராமேன் ஒரு ஆள் இருக்கார், கலைன்னு ஒரு பேர். உண்மையிலே கலை டைப்புள்ளதான் கேமராமேன் கலை. அந்த படத்தை அவ்வளோ அழகாக அந்த படத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு மலையாள சினிமாக்குள்ளே போய் நடிச்சு வந்த மாதிரியே இருக்குது எனக்கு. ஆனால் தமிழ் படம் தான். அவங்க என்ன தமிழ்லேருந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது. இப்போ எதனால மலையாளம் படம் மாதிரி ஃபீல் ஆகுது? அவங்க அந்த கதையுடைய போக்கு அது எல்லாம் பார்த்தா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அந்த லொக்கேஷன் போனப்போ எல்லாம் நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும். ஓகே, நம்ம ஊரில் தான் எடுக்கிறாங்க எல்லாம். எந்த லொக்கேஷனில்? இல்லை, அம்பாசமுத்திரம் அங்கிட்டு இங்கே போகிறாங்க, இங்கே ஒரு திருவண்ணாமலை போகிறாங்க. போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்ட தான் போய் எடுக்கிறது. ஆனால் பார்த்தா அப்படியே அந்த கதைக்கும் அந்த கதையோடு சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன். அது அப்போ ஆர்டிஸ்ட் வேலை செய்யவே ஆசையாக இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு படம், மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக. ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அழகாக இருந்தது. சீன்ஸும் ஃப்ரேம்ஸும் அதில் உங்கள் எல்லா பேருமே உள்ள ஆடியன்ஸை கதைக்குள்ளே வந்துட்டு தான் பண்ணால் படத்தை வெளியே போக முடியும். இன்டர்வலுக்கு தான் உள்ளே போக முடியும். அது வரைக்கும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும். ஓகே, அப்படி அந்த கதை, அந்த ஈர்ப்பு அது எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமாக இருக்குது. சூப்பர் சார். சரி, இந்த கதை இந்த வழியில் நான் பார்த்தது இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இந்த கதையை கேட்டு சரி என்ன இது காஸ்டியூம் சார் அப்படின்னு. அப்போ கிருஷ்ணமூர்த்தி சார் தான் வந்தார், ரைட்ரு. வந்து ஒரு சில்லு எடுத்தார், ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன். இந்த இதுதான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன். எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னாரு. என்ன சார் நிறையா எடுப்பாங்களேண்ணா? ஒன்று இதான் சார். ஓகே சார் அப்படின்ட்டாரு. இல்லை இன்னொரு 10-20 எடுங்க, வேறு மாதிரி எடுப்பா. என் மைண்டு மாறிடுச்சு சார், இதுதான் அப்படின்னாரு. இப்போ இந்த கெட்டப்பில் என்ன பார்க்குறாரு. அப்போ நான் என்ன பார்க்குறேன், மாமன்னனுக்கு இதுக்கு ரொம்ப சேஞ்சு கிடைக்கல உங்களுக்கு. ஆமாம், டெஃபினெட்லி. அது ஃபுல்லாக வேட் ஷர்ட்டோட வருது. இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக்கோடு இருக்காரு. பட் இவர் கேரக்டர் அவர் கேரக்டர்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒரு ரொம்ப வித்தியாசமான ஸ்டைலில் நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆமாம், ஆனால் ஆடியன்ஸ் என்ன படம் பார்க்கல, நான் நடிக்கும்போது அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது எனக்கே என்ன கேட்டாங்க, ட்ரெயிலர் பார்த்தீங்களா சார்? எனக்கு சார் கண்ணை கட்டுறது என்ன புரியுது
வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சார், நீங்கள் இந்த படத்தோட கதை கேட்கும்பொழுது எந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயம் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த கதாபாத்திரத்தை நான் எடுத்து இந்த படத்தில் நடிப்பேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சு சார்? ரொம்ப அருமையான கேள்வி இது. இந்த கேள்வி தான் இந்த பேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டம், இந்த இந்த நிகழ்காலங்கள் இன்றைக்கி இருக்குது. நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு, நம்ம வேறு மாதிரி பண்ணோங்கிறதெல்லாம் ஒரு விஷயம். இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா இன்றைக்கி வந்து இந்த 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 கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்க முடியும். ஆமாம், பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது, யாரும் ஹீரோ கிடையாது கூட வச்சுக்கோங்க, இந்த கதை தான் ஹீரோ. அவ்வளோ அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதாசிரியர் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். அது ஒன்று. இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோடு நல்லா பின்னி பிணைஞ்சிட்டாங்க. எல்லா பேருமே. இதில் பவுட் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மெருகேற்றி இருக்குது. அதுதான் இன்னொன்று தியா அந்த இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க, ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க. இப்போ அந்த கதையில் 4-5 கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு பண்ணலாம்னு இருக்கார் மறுபடியும். ஆமாம், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு இல்லை, அவங்க சொன்னது அது புதுசாக இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரெய்லரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கே, இது அதோட இது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அந்த கதையில் இருக்க விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப படமாக நீங்கள் பார்க்குறப்ப ஆடியன்ஸ் எந்திரிச்சு கை தட்டுற அளவுக்கு ஒரு படம். அப்போ சமூக விழிப்புணர்வு இருக்கு. ஆமாம், இந்த படத்தில் சஸ்பென்ஸாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கணும். கோவை சரளாமாவும் வந்து நடிச்சிருக்காங்க. உங்களோட காம்பினேஷன் பல வருடங்கள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறேன். அவங்க கூட சேர்ந்து இல்லைனாலுமே இந்த படத்தில் அவங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஆசைத்திட்டு போகிறாங்க. அதான் சொன்ன தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோரமா மாதிரி இருந்துச்சு. அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு உங்களை டேக் கேர் அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார் என்கிட்ட. நான் நடித்த சீனை பூரா அவர் சொல்லி காட்டுவார். ஓகே, நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்கேன். ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார் என்கிட்ட. ஓகே ஓகே. சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு, எப்படி என்னாச்சு, தினம் மலையாள ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆமாம், அப்புறம் அவங்க எப்படி கிருஷ்ணன் சார் பதறுவார். சார் வேணாம் சார், தெரியாமல் கேட்டு தொலைங்க, விட்டு தொலைங்க அப்படி. இல்லை சார், ஓகே சார். இல்லை, ஃபஹத் சார் ஒரு விஷயம் வந்து சொன்னார். சீரியஸான ஒரு சீன் நாங்கள் நடிச்சுட்டு வருவோம், ஆனால் வடிவேல் சார் உடனே பின்னாடி வந்துட்டு அதே சீனை அவர் ஒரு காமெடியான ஒரு வேலை வந்து சொல்லுவார். அது சிலது வைக்கப்பட்டது இருக்கு, வேணான்னு சொன்னது இருக்கு. இப்படி சில விஷயம் ரொம்ப